ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஈரல் வறுவல் தாங்க. ரொம்ப சிம்பிளாக சூப்பராக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளுங்க செய்கிறது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வானலில் கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் விட்டு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துக்கலாங்க. அதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூடவே சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி, ஒரு சின்ன தக்காளியை அரைச்சி அது கூட சேர்த்துருக்கேங்க. இப்போ அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் நல்லா இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கணுங்க. அந்த பச்சை வாசனைலாம் போகணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி நல்லா எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இப்போ இது கூட நம்ம ஈரல் சேர்த்துக்கலாங்க. ஈரல் நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டு உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. நம்ம அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி இதோடு சேர்த்து நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுட்டோம்னா ஈரலோட பச்சை வாசனை நமக்கு நல்லா போயிடும். நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே கிளறி விட்டுருங்க. இதை இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச கறிமிளகுத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா எல்லாம் சேர்த்துட்டு நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சோம் இல்லைங்களா, அதில் ஒரு சின்ன டம்ளரில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நம்ம நல்லா அந்த மாதிரி கலந்துட்டு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி மசாலா எல்லாம் எல்லா பக்கமும் வர மாதிரி இப்படி எடுத்து விட்டுருங்க. அதிகமாக தண்ணி சேர்த்த வேண்டாம். வறுவல்னால் நீங்கள் தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க. இல்லை குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் விட்டுடலாங்க. இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ஈரலெல்லாம் நல்லா வெந்து சூப்பராக நமக்கு கிடச்சிருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவும் சிம்பிள் தாங்க இது செய்யறது. செய்யவே தெரியாதவங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தலை தூவி இறக்கணும்னா சூப்பரான ஈரல் வறுவல் தயாருங்க. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.